Samsung Galaxy M31s recently Samsung அவங்களுடைய M சீரிஸ்ல லான்ச் பண்ண ஒரு mid range segment smartphone. இந்த ஸ்மார்ட்ஃபோன் அப்படினு பாத்தீங்கன்னா under 20k ல நிறைய ஸ்மார்ட்ஃபோன்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கிற வகையில லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய கம்ப்ளீட் அன்பாக்சிங் அதுக்கு அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இன்னைக்கு வீடியோல இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த ஸ்மார்ட்ஃபோனை ஆல்மோஸ்ட் ஒரு மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஒரு மாசத்துல வந்து இதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில், இதை விட என்னென்ன பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்ட சில குவரிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங்குடைய M31s பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Samsung Galaxy M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன M30, M30sக்கு சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 6.5 inch Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே இன்ஃபினிட்டி O நாட்ச்ல, இது Exynos 9611, இது குவாட் கேமரா 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், சோனியுடைய சென்சார், ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோல், அதாவது சென்டர் பஞ்ச் ஹோலில் 32 மெகாபிக்சல், 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ரெண்டு கலர்ஸ் மிராஜ் பிளாக், மிராஜ் ப்ளூவில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 19,499க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M31s உடைய ரிவ்யூவில் ஆப்வியஸாக முதல்ல நம்ம பார்க்க போகிறது கால் குவாலிட்டி. ஏன்னா ஃபோன் வாங்குறதே பேசுறதுக்கு தான். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வோடஃபோன், அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிம் கார்டும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கால் குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது, எந்த நெட்வொர்க் லேகிங் எதுவுமே கிடையாது, எந்த இஷ்யூஸும் கிடையாது. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இருக்க ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இங்கே வோடஃபோன் அண்ட் ஏர்டெல் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணேன், பெஸ்ட்டாக இருந்தது. என்கிட்ட ஜியோ இல்லை, ஸோ அதனால் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ரெண்டு சிம் கார்ட்லேயும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கிரேடியன்ட் பேக் பேனலாக இருக்கட்டும், கேமரா ஹவுசிங்காக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச் ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போது இன்ஹேண்ட் ஃபீல் அண்ட் கிரிப்பும் அதுவும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அதே இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் பேக் பேனல், அதாவது பாலிகார்பனேட் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் பேனல் கொடுத்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் கொடுத்தா இந்த 6000 mAh பேட்டரிக்கு வந்து ஃபோன் இன்னும் ஹெவி ஆகிடும். அதனால தான் அவங்க பிளாஸ்டிக் பேக் பேனல், அதாவது கிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்மஜஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து டிபியூ கேஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் அதிகமாகும். ஒரே வாரத்தில் வந்து பழைய ஃபோன்ற மாதிரி மாறிடும் ஃபோன். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிபியூ கேஸ் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு பாக்ஸ் கூட டிபியூ கேஸ் கிடையாது. நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் டிபியூ கேஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு ட்ராபேக். செகண்ட் ட்ராபேக் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃப்ரேம்ஸ். இதில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேமுடைய கார்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபியூ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கையில் ஸ்க்ராச்சஸ் விழும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அண்டர் 20k அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போலாம் கிளாஸ் பேக் பேனல் கொடுக்குறாங்க எல்லாருமே. அட்லீஸ்ட் கிளாஸ் பேக் பேனல் கொடுக்கலனாலும் ஃபினிஷிங் இவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஓவரால் டிசைன் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 20kக்கு வந்து சாம்சங் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட் வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் HDR10 சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ஹைலைட்டடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாம்சங்குடைய A51 கூட உங்களுக்கு HDR10 சப்போர்ட் பண்ணாது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ணும். ஸோ இதில் வந்து நீங்கள் கேமிங் விளையாடும் போதும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்னு நீங்கள் வந்து ஏதாவது வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20k அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து நம்ம ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா வந்து அண்டர் 20kல இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு 120 Hz 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அந்த விஷயம் இதில் இல்லை. இது நார்மல் 60 Hzல இவங்க கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Exynos 9611ல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பழைய சிப்செட், இது ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் எல்லாருமே சொல்கிறது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், யாருக்கெல்லாம் இது பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்ததா, அதாவது Snapdragon 400 சீரிஸ் 600 சீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சாம்சங்குடைய M சீரிஸில் M11 M21 இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதை விட உங்களுக்கு Exynos 9611 வந்து பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே சமயத்தில் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நார்மல் கேமர், அதாவது நான் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் தான் விளையாடுவேன், கேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து டைம் பாஸ்க்கு விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதை யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் கேமிங்காக தான் வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக இதில் லேகிங் இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக கேம் விளையாடும்போது 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் கேம் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேஸ் அதாவது லேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செட்டே ஆகாது. அடுத்ததாக வந்து ஒருவேளை நான் vloggingகாக வாங்குகிறேன், நான் வந்து ஒரு யூடியூபர், நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்குறேன்னா உங்களுக்கு வீடியோ எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும், கேமராலாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் எடிட்டிங் எல்லாம் பண்ண முடியாது. எடிட்டிங் எல்லாம் பண்ணும்போது செம்மையாக கடுப்பேற்றும். ஸோ எடிட்டிங் எல்லாம் இந்த சிப்செட்டில் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் இது சூட் ஆகாது. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங் எல்லாம் நீங்கள் 1 மணி நேரம் விளையாடுறீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஹார்ட் கோர் பெர்ஃபார்மர், நான் வந்து வாங்குறதே வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறதுக்கு தான், அதாவது நான் கேம் விளையாட போகிறேன் இல்லை எடிட்டிங் பண்ண போகிறேன், என்னோட அஃபிஷியல் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது வந்து இதில் நிறைய லேகிங் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Android 10 One UI 2.1ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய A சீரிஸோ இல்லை ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி கிடையாது. இது ஒன் கோர் UI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோர் UI அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய பே கிடையாது, செக்யூர் ஃபோல்டர் இதில் கிடையாது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நாக்ஸ் செக்யூரிட்டி இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் வந்து நாக்ஸ் வெர்ஷன் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் அந்த மாதிரி இதில் எதுவுமே, அதாவது செக்யூர் ஃபோல்டர்ஸ் எதுவுமே கிடையாது. மற்றபடி இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல்னால உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாப்அப் வியூ, மல்டி டாஸ்கிங் ரொம்பவே அழகாக பண்ணலாம். ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சர்ச்சாக இருக்கட்டும், யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதே ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சாம்சங் உடைய யூசர் இன்டர்ஃபேஸில் ப்ளோட்வேர் இருக்காது. பட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்சாட், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஃபேஸ்புக்குன்னு நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய ஆப்ஸை வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போதே வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒரு செக்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதாவது சாம்சங் உடைய ஏதாவது ஆப்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அங்கேயே டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வந்து அன்னெசரி நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அண்டர் 20Kல. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் கூடவே சோனியுடைய சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, நாய்ஸ் கம்மியாக இருக்குது. செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணியும் காட்டலை, நேச்சுரலாகவும் இல்லை, ரொம்பவே பர்ஃபெக்ட் பிளெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி சாஃப்ட் பிளெண்டில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் கேட்ச் பண்ணும். இந்த கேமராலே ஹைலைட் வந்து உங்களுக்கு சிங்கிள் டேக் ஃபீச்சர் தான். ஜஸ்ட் 10 செகண்ட் நீங்கள் வீடியோ கிளிப் ரெக்கார்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு 7 விதமான விஷயங்கள் கொடுக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு பூமராங் வீடியோ கொடுக்கும், அதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் வீடியோ கொடுக்கும், அதே சமயத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் கொடுக்குது, அதோட ஹைலைட்டடான இமேஜஸும் கொடுக்குது. ஸோ 7 விதமான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மட்டும் இல்லை நிறைய பேர் ஸ்டெபிலைசேஷன் கேட்டிருந்தீங்க, அதுவும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணாலும் 30 FPS வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, 60 FPS இல்லை. அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை இதோட ஆடியோ குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்தா வால்யூம் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா லவுடாக ப்ளே பண்ணுது சாங்ஸ் எல்லாம். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி பார்க்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 6000 mAh பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறது வந்து அப்ராக்சிமேட்டாக 1 hour 30 minutes ஆகும் உங்களுக்கு 0 to 100. பட் பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 நாள் சார்ஜ் நிற்கும். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பேட்டரி ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சாம்சங் உடைய M31sல. ஸோ ஓவரால் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அண்டர் 20Kல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து உங்களுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுடைய 6000 mAh பேட்டரியை வந்து நீங்கள் பவர் பேங்க் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ராபேக்குமே இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி செக்மெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, இதில் டைப் சி போர்ட் இருக்குது, இதில் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவிக்காக இருக்குது, எத்தனை டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை ஹேண்ட்ஸில் ஒருவேளை கொஞ்சம் ஸ்வெட்டாக இருந்தோ இல்லைனா கையில் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி நீங்கள் நார்மலாக ட்ரை ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த
இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் அண்ட் ஹீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் சொல்லவே மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே விளையாடும் போது வந்து உங்களுக்கு லேக் இஷ்யூஸ், அதாவது ஃப்ரேம் ட்ராப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு கேம் விளையாடுறவங்க வந்து தாராளமாக இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்மலாம் இந்தியாவில் இருக்கும், நம்மளுடைய வெதர் கண்டிஷனே ஹாட் தான். நார்மலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, கேம் விளையாடும் போது வந்து ஒரு வார்ம் ஃபீல் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில், அதை பேக் பேனலில் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இதில் இல்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31s நீங்கள் கேட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நாக் செக்யூரிட்டி கேட்டிருந்தீங்க, அது இதில் இல்லை. அடுத்ததாக சில பேர் வந்து கேமிங்க்கு இது பெஸ்ட்டாக இருக்குமா, அதாவது ஹார்ட் கோர் கேமிங்க்கு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்காது. நார்மல் கேமர்ஸ் வாங்கலாமா? எஸ், தாராளமாக வாங்கலாம். கேமரா பெஸ்ட்டாக இருக்கா? எஸ், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். சிங்கிள் டேக் ஃபீச்சர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதனால் வந்து கேமரா அட்டகாசமாக இருக்குது. ஸோ கேமரா உங்களுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ்னால் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டிஸ்பிளேவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்பிளே தான் ப்ரிஃபரன்ஸ்னால். அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி M31s மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக வந்து A51 இல்லைனா M31s அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது வந்து கேமிங் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும்னா A51 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா A51 உங்களுக்கு Exynos 961 தான், இதுவும் Exynos 961 தான். பட் உங்களுக்கு A51 வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக கொடுத்துருக்காங்க, கிளாக் ஸ்பீட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ், அதாவது லேக் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து கேமிங், அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A51 நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அதே டிஸ்பிளே இங்கே தான் M31s தான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கேமரா M31s தான் பெஸ்ட்டு. பேட்ரி 6000 mAh M31s தான் பெஸ்ட்டு. ப்ரைஸ் அதுவும் M31s தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு M31s பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நிறைய பேர் கேட்டது வந்து சாம்சங் கேலக்ஸி M31 இல்லை M31s அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மற்றபடி அதாவது ரெட்மி, ஷாமி ஸ்மார்ட் ஃபோன்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இதில் இல்லை. ஏன்னா வந்து அண்டர் 20Kல நீங்கள் போக்கோ X2 எடுத்துக்கோங்க, ரியல்மி X2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரெஷ் ரேட் ஹையராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் இல்லை, அதை நம்ம ஒத்துக்க தான் செய்யணும். சாம்சங் கேலக்ஸி M31s உடைய கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். இதில் ஒரு செக்ஷன், அதாவது டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு செக்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது, எது இதில் ட்ராபேக் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக இனிமேல் உங்கள் சாய்ஸ் தான். சாம்சங் உடைய M31s அண்டர் 20Kல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு கேமரா பெஸ்ட்டாக வேணும், இல்லைனா வந்து டிஸ்பிளே, பேட்ரி இதெல்லாம் பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி M31s அண்டர் 20Kல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக வேணும், கேமிங் பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கும்போது வந்து அண்டர் 20Kல இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய சாய்ஸ் என்னது? சாம்சங் கேலக்ஸி M31s பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.